சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தேநீர் இடைவேளை. இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஹவு டு பிகேம் அ சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று எல்லாருக்கும் வந்து ஆஃபர் பண்ணாங்க. அந்த கோர்ஸை வந்து நிறைய பேர் வாங்கி பார்த்துருக்காங்க. அதில் வாங்கி பார்த்தது நானும் ஒருத்தவன். அப்படி அந்த ஒரு கோர்ஸில் இந்த 1499 ரூபா 1499 ஒன்லி அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ஸ் ஒர்த்தா அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர ஒரு ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வந்து ஆதரவு கொடுங்க. மறக்காமல் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேநீர் இடைவேளை இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகேம் சக்ஸஸ்ஃபுல் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. 1499 ரூபா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 எபிசோட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ஸில் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களோட சேனலில் ஏற்படுத்த எப்படி வந்து அவங்க சேனல் வந்து வந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க யூடியூப்ல வீடியோ போட்டு லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் சம்பாதிச்சவங்க நம்ம நாட்டில் இருக்காங்க. எப்படிங்க ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு அதான் நம்ம ஒரு கோர்ஸ் அவங்க அதில் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்க சேனலில் நடந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு ஆட் தரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம், நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு கதையாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த கோர்ஸில் இருக்க நிறைய எபிசோட் வந்து நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலுமே வந்து ஓரளவு எல்லாமே அவைலபிளாகவே இருக்கும். நிறைய எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி, ஒரு தம்ப்நெயில் வைக்கிறது எப்படி, அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது எப்படி, என்ன ஒரு ஒர்த்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி ஒரு 4 எபிசோட் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஒர்த்தான ஒரு எபிசோடாக இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு யூடியூப்னா சுத்தமாக என்னன்னே தெரியாது, ஒரு வீடியோ கூட வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியாது ஒரு சோஷியல் மீடியாஸில், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் முறையாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு ஜீரோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்து. ஒருவேளை நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ ஒரு 2-3 வருஷமோ சில வருடங்கள் தாண்டி வந்துட்டீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் வியூஸ் போகல அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கோர்ஸை பார்த்துட்டு வந்து எனக்கு நிறையா வியூஸ் போகும், நான் எப்படி நினச்சி வந்தேனோ அதே மாதிரி யாரும் போயிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடப்பட்டது. ஒருத்தான எபிசோட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும்தான். அதை தவிர்த்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 1500 ரூபான்றது இன்னைய தேதிக்கு வந்து ஒரு சாதாரண காசு கிடையாது. புதுசாக ஒரு யூடியூபுக்கு வரவங்க ஆசைப்பட்டு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து இந்த ஒரு கோர்ஸ் ஒர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு வேளை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தாக ஆகும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எஸ்இஓன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அல்லது சோஷியல் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீடியோவை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி வந்து டைட்டில் வைக்கணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், ஒரு ஹேஷ்டேக் வந்து எப்படி வைக்கணும், இது மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து சர்ச் வால்யூம்னா என்ன, எப்படி வந்து ஒரு காம்படிஷனாக இருக்க ஒரு டைட்டில் வந்து நம்ம வைக்கக்கூடாது, காம்படிஷனாக இருக்க வேர்ட்ஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அந்த எஸ்இஓ அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்கே ஒரு முக்கியமான ஒரு இதுவாக வந்து நான் பார்க்குறேன். அதுவே வந்து இந்த ஒரு கோர்ஸில் இல்லை அப்படின்றப்போ வந்து ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எஸ்இஓ அப்படின்றது ஏன்னா வந்து ஒரு நம்ம என்னதான் வந்து ஒரு பெரிய பெரிய லெவலில் கண்டென்ட் பண்ணாலும் அல்லது சின்ன லெவலில் கண்டென்ட் பண்ணாலும் அதை வந்து சரியான ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துன்னு போய் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓன்னு சொல்கிற நம்ம அந்த வீடியோவை ஆப்டிமைஸ் பண்ணுற இந்த கீவேர்ட்ஸ் இந்த டைட்டில்ஸ்லாம் தான். அதை வந்து எப்படி பண்ணணும், இதை வந்து அவங்க சேனலில் நான் இதெல்லாம் பண்ணேன், இப்படிலாம் வந்தேன், இப்படிலாம் வந்து வீடியோ ஆச்சு அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, நான் இந்த டைட்டில் போட்டிருந்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போடல, அதுக்கப்புறம் நான் இந்த டைட்டிலை மாற்றினேன் வியூஸ் போச்சு, அல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபுக்கு முக்கியமாக வந்து நான் கருதுகிறேன். இதை அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால் 1500 ரூபாய்க்கு 1499 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு குறைவு தான், அதாவது அந்த அளவு ஒர்த்து இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். தேநீர் இடையில வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து என்ன மன்னிக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் ஒரு கோர்ஸை வாங்கி நான் வந்து பார்த்ததில் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியனை இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் மக்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து வாங்குங்க. நல்ல ஒரு கோர்ஸ் தான். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. நான் ஒருவேளை யூடியூப்பில் உள்ளே இருக்கேன், ஆல்ரெடி நம்ம வந்து சில வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை வாங்கி பார்த்து தான் கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வாங்கின சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா
அதனால் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சட்டம் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கங்கள்.